1989 இந்தியாவில் இருக்கிற ஒடிசால அக்னி ஏவுகணையை நாங்கள் சோதனை பண்ண போறோம் அப்படின்னு இந்திய அறிவிப்பை வெளியிட்ட உடனே இப்ப எதுக்கு அக்னி ஏவுகணையை சோதனை பண்ண போறீங்க அப்படின்னு பயந்து போயிடுச்சு உலக நாடுகள். இந்திய அணு ஆயுதத்தை சோதனை பண்ணும்போது கூட அவ்வளவா பயப்படல. ஆனா அக்னின்ற ஒரு பேரை கேட்ட உடனே ஏன் இப்படி பயந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? அணு ஆயுதமா இருந்தா கூட ஏரோப்ளேன்ல வச்சு கொண்டு போய் தான் போடணும். ஆனா இந்தியா கிட்ட இருக்கிற அக்னி ஏவுகணை பாத்தீங்கன்னா அந்த அணு ஆயுதத்தையே ஏந்திக்கிட்டு 3000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடியது. 3000 கிலோமீட்டர் ஸ்பீடுனா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அடுத்த 10 நிமிஷத்துல சைனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுமே அழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு இந்த ஏவுகணை டிராவல் பண்ற தூரத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் பயந்து போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அக்னி ஏவுகணை எந்த நாட்டை தாக்குதோ அந்த நாடே அழிஞ்சு போயிடும்னு எல்லாருக்குமே தெரியும். உலகமே மிரண்டு போற அளவுக்கு ராக்கெட் இன்ஜின்ல ஒரு ஏவுகணையை தயாரிச்சு அதுக்கு அக்னின்னு பெயர் வைக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? அக்னி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.